வணக்கங்க, என் பேர் திருநாவுக்கரசு, அண்ணன் பேர் வெங்கட்டு. நம்ம கோவை மாவட்டம் அன்னூரில் வந்து நம்ம பண்ணை இருக்குங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இவன் பேர் வந்து சங்கிலி கருப்பன் வந்து செல்லமாக கூப்பிடுவோம். இவர் வந்து நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி தான். ப்ராக்டிஸ் பழக்கம் கொடுக்குறப்போ என்னென்ன பண்ணுவோம், என்னென்ன உணவு வகைகள் கொடுப்போம் அப்படின்னா, எப்போ போல் பருத்தி கொட்டை கொடுப்போம், தவிடு வகைகள் கொடுப்போம். இப்போ அதுபோக ஸ்பெஷல் ஃபுட்ஸ் அப்படின்னா ராகி, கம்பு, சோளம் இதெல்லாம் கொடுப்போங்க. கால் வந்து சத்து பெறதுக்கு வந்து கொள்ளு, டேட்ஸு, அதாவது பேரிச்சம்பழம் இதெல்லாமே வந்து கொடுப்போம். ஸோ இதெல்லாம் கொடுக்குறப்ப தான் வந்து நம்ம ஜல்லிக்கட்டுக்கு அதுக்குண்டான ஊட்டச்சத்து போகும். மாடு வந்து நல்லா கூர்மையாக இருக்கும். நாட்டு மாட்டில் வந்து பல வகைகள் இருக்குங்க. இது வந்து காங்கேய வகை, இதே மாதிரி உம்பளச்சேரி, ஆலம்படி, பர்கூர், புலிக்குளம், நாட்டு மாடுனே தனியாக வந்து தென் மாவட்டங்கள் இருக்குங்க. ஸோ இது வந்து எதுக்காக வந்து பயன்படுத்தப்படுது அப்படின்னா பாலுக்காகவும், இதுலேருந்து கிடைக்கக்கூடிய சாணம், சிறுநீரகம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பஞ்சகாயம் செய்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகுங்க. பஞ்சகாவியம் இது வந்து எதற்கு அப்படின்னா, நம்ம வந்து விவசாய நிலங்களில் வந்து இயற்கையான உரம் வந்து போடுறதுக்கு தான் பஞ்சகாவியங்க. ஸோ நாட்டு மாட்டில் வந்து இப்போ என்னன்னா, இந்த கொம்பு இது திமிழுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூரிய ஒளியிலேருந்து வரக்கூடிய வந்து அத்தனை சத்துக்களும் பார்த்தீங்கன்னா இந்த கொம்பு திமிழ் மூலிமா நாட்டு மாட்டுக்குள்ளே போகுது. சரிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வரக்கூடிய பாலாகட்டும், சிறுநீரகமாகட்டும், சாணமாகட்டும் அத்தனையுமே வந்து சத்தானது தான். அது அந்த பாலை உட்கொள்ளும் போது நம்ம குழந்தைய எல்லாமே வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க. பல நூற்றாண்டுக்கு முன்னாடி இருந்து இது நம்ம கூடயே வந்து இருந்து வாழ்ந்த ஜீவன் இப்போ வந்து அழியும் தருவாயில் இருக்குது. சரிங்களா. இதை வந்து வீட்டுக்கு ஒரு மாடுன்னு சொல்லி எல்லாரும் முன்னெடுத்து ஒவ்வொரு மாடு வீட்டுக்கு வளர்த்து இதை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிறதுங்கிறது நம்மளுடைய கடமை.